வணக்கம். நான் உங்கள் ஷரன் சேகர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு அமானுஷ்ய சம்மந்தப்பட்ட ஒரு தலைப்பு தான். அதாவது ஹந்து ராயு. ஹந்து ராயுன்னா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா, ஹந்து ராயுன்னா என்னது? அதாவது இந்த ஹந்து ராயுன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆத்மா வந்துட்டு என்ன மாதிரியான ஆத்மா? அதாவது எதனால இது வந்துட்டு ஹந்துராயன்னு அழைக்கிறாங்க? அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட வரலாறு, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க, தலைப்புக்குள் போகலாம். இது உங்கள் மர்ம உலகம். அதாவது சின்ன வயசுல நான் என்ன நினைப்பேன்னா, ஹந்துராயன்னு சொல்லும்போது, அதாவது இந்த பேய் பர்ட்டிகுலரா வந்துட்டு, அதாவது ஹரிராயா டைம்ல, அதாவது இந்த மாதிரி இந்த ரம்ஜான் டைம்ல வந்துட்டு போகும், அப்படிங்கிற மாரிலாம் நினைப்பேன். ஆனா, அதுக்கும் இந்த பேயோட பேருக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கொஞ்சம் கூட எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. ஹரிராயாக்கும், இந்த ஹந்துராயாக்கும். ஸோ எதனால ஹந்துராயங்கிற பேர வச்சு அழைக்கிறாங்கன்னா, அதாவது இந்த ஹந்துராயன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆத்மா வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா, பெரிய உருவமா இருக்கும். அதாவது பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அதோட உடம்பு பூரா முடி முடியா இருக்கும். கருப்பா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப பெரிய சைஸ்ல ஹியூஜா இருக்கும். அதாவது அதனோட உருவ அடிப்படையில தான் அதோட சைஸை பேஸ் பண்ணி, அதாவது ஜலான் ராயு, லெபோ ராயு இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வருது இல்லையா? அதை வச்சு தான் இதை ஹந்து ராயன்னு அழைக்கிறாங்க. ஹந்து ராயுக்கு மல்லிகைப்பூ வாசம்னா ரொம்ப பிடிக்குங்கிறத மாதிரி கருதப்படுற ஒரு விஷயமா இருக்குது. திடீர்னு மல்லிகைப்பூ மனம் வந்தால் நீங்கள் பார்த்தே இருங்களேன். இப்போ வந்துட்டு ஹந்து ராய பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹந்து பில்லானோட கேட்டகரியில் இது வந்து சேரும். அதாவது வளர்க்குற பேயின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வளர்க்குற ஒரு ஆத்மான்னு சொன்னீங்கன்னா, அதில் சில கேட்டகரி இருக்குது. லைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தொயோல் இருக்குது, சாக்கான்னு சொல்லுவாங்க, ஜங்லோட், இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்துட்டு வளர்க்குற கேட்டகரியில் சேரும். ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த ஹந்து ராய. இந்த ஹந்துராயை பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ரொம்ப அதிகமான குவான்டிட்டியில் சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு ஆத்மா. ஸோ அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் நீங்கள் வச்சு அதை வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஸோ அதை வளர்க்குறதும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா ஒரு பெட் வளர்க்குற மாதிரி நீங்கள் இவ்வளோ குவான்டிட்டி போட்டால் அதை சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரியான ஆத்மாவெல்லாம் நீங்கள் வளர்க்குறதா இருந்தாக்கா, அதுக்கு வேண்டியதை நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா காம்ப்ரமைஸே கிடையாது. அப்படி நீங்கள் அதை செய்யலைன்னா அது உங்களையே கூட அது அழிக்கிறதுக்கு துணியும். ஏன்னா அதோட ஓனர் இந்த மாதிரி விஷயம்லாம் அது பாவம், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அது பார்க்காது. இந்த ஹந்துராயவை பில்லு பண்ணுற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் சைட்டில் இருக்கிற சில பேர் மட்டும்தான் இதை வளர்ப்பாங்க. மேபி அவங்க வந்துட்டு பரம்பரையாக வளர்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். இல்லை அவங்க ஒரு போமோவாக இருக்கலாம். அதாவது வந்து மாந்திரீக விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். அவங்க வந்து இதை வளர்க்குறாங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம்னால வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த வில்லேஜ் சைட்டில் உள்ளவங்களுக்கு நிறையா ஃபார்மு, கபூன் இந்த மாதிரியான இடம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அவங்கனால முடியாது. ஸோ அவங்களோட வயசும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்களா சில பேர் இருப்பாங்க. அவங்கனால இந்த கனமான விஷயங்கள்லாம் வந்து தூக்க முடியாது. அவங்கனால பெரிய பெரிய வேலைங்கள்லாம் அவங்கனால செய்ய முடியாது. ஸோ வேலை உதவிக்காக இந்த ஆத்மாவை பயன்படுத்துவாங்க. இந்த ஆத்மானால பெரிய பெரிய விஷயங்களெல்லாம், அதாவது சுலபமாக முடிக்க முடியும். அதாவது மனிதர்களால் முடியாத விஷயங்களெல்லாம் அதனால் செஞ்சு கொடுக்க முடியும். அதாவது வேலையாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், பார்த்துக்கிற, அதாவது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த ஆத்மானால் செய்ய முடியும். ஹந்துராயை பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே சின்சியராக அதோட ஓனருக்கு அது வேலை செய்யும். அதாவது இப்போ நீங்கள் அதை வளர்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அதோட பாஸ். ஸோ பாஸ் என்ன சொன்னாலும் நான் அவர் சொல்கிறத நான் அப்படியே தட்டாமல் கேட்பேன். தட்டாமல் கேட்பேங்கிற சென்ஸ் வந்துட்டு அது மனுஷன் கிடையாது, நிறைய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு. இப்போ நான் சொல்கிறேன், நான் தான் அதோட பாஸ்ன்னு வச்சுங்க. எனக்கு இந்த பர்சனை பிடிக்கல, எனக்கு இவரை பிடிக்கல, எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு, இவரை போயிட்டு கொண்டுட்டு வந்துருன்னா டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் போய் கொண்டுட்டு வந்துடும்.
அதாவது யோசிக்காது. அவங்கள நம்ம சாவடிக்கலாமா? இவரு சொல்றது நம்ம பாஸ் சொல்றது உண்மைதானா? நம்ம வந்துட்டு போய் இத செய்யலாமா? இந்த மாரியான விஷயங்களெல்லாம் ஒரு மனிதர போலலாம் யோசிக்காது. பாவமே பார்க்காது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ, அத செஞ்சுட்டு வந்து நிக்கும். அதாவது நீங்க உங்களோட குடும்பத்தில உள்ளவங்களே யாரையாவது நீங்க சாவடிக்க சொன்னீங்கனாலும், டக்குனு போய் சாவடிச்சுட்டு வந்துரும். ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் இந்த ஹந்துராய் லாயலா செஞ்சு குடுக்கும். இப்ப இந்த மாரி ஒருத்தவங்கள போயிட்டு உயிர எடுக்கிற விஷயம், இந்த மாரியான விஷயங்களே இவ்வளோ லாயலா ஈஸியா செய்யுதுன்னா, இப்ப அதுக்கு குடுத்துருக்கிற வேலை, அதாவது என்னோட கெபூன், அதாவது என்னோட ஃபார்ம், என்னோட டூசோன் இதெல்லாம் பார்த்துக்கன்னு சொன்னா, அது எப்படி பார்த்துக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த காலத்துல உள்ள மக்கள், அதாவது இத வளர்த்த சில பேர் வந்துட்டு என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கனாக்கா, அதாவது என்னோட உருவத்தை அதனால எடுத்துட்டு, அதனால போயிட்டு அங்க இருந்து பார்த்துக்க முடியும். மேபி ஒரு 24 ஹவர்ஸ் அவரோட உருவம் இப்ப அந்த பாஸ் வந்து அந்த டூசோன்லே அந்த ஃபார்ம்லே நடந்துக்கிட்டே இருந்தாக்கா, யாராவது திருடுறதுக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட் குடுக்குமா? கிடையாது. ரொம்பவே பயப்படுவாங்க. ஐயோ! பாஸ் அங்க தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆள் நடமாட்டம் இல்லன்னா தான் திருடு நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஹந்துராய் தன்னோட ஓனரோட அந்த உருவத்தையே எடுத்துட்டு, அதனால வந்து மனுஷ உருவத்த குடுத்து அதனால இருக்க முடியும். ஸோ அதாவது ஹந்துராயக்கு மனுஷங்கள போலவும் உருவம் எடுக்க முடியும். மிருகங்கள போலவும் உருவம் எடுக்க முடியும். அதாவது ஹந்துராயன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆத்மா பார்த்தீங்கன்னாக்கா, ஜின்னோட வர்க்கத்துல சேர்ந்த ஒரு ஆத்மாங்கிற மாதிரி கருதப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, ஹந்துராயனால இன்னொருத்தவங்களோட உடலுக்குள் ஈஸியா பூர முடியும். ஹந்துராய் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல், அதாவது ஆண், பெண் 2 ஜெண்டர்லேயும் இந்த ஆத்மா இருக்கு. அது நான் சொன்னது போலவே இப்போ வந்துட்டு ஒரு ஓனர் இல்லாத போது இந்த ஹந்துராயனால அந்த ஓனரோட உருவத்தை எடுத்து வீட்டையும் பார்த்துக்க முடியும். அதே சமயத்தில் அவங்களோட இப்போ எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு கெபூன், அதாவது ஃபார்ம், டூசோன் இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருந்துச்சுன்னா, தோப்பு இதெல்லாம் வந்துட்டு அதனால் பார்த்துக்க முடியும். ஒரே சமயத்தில் 2 இடத்துலையும் அதனால், அதாவது ஜெல்ம பண்ணி, அதாவது அதோட உருவத்தால் இருந்து அதனால் பார்த்துக்க முடியும். ஸோ அந்த இடத்துல பாஸ் போய் தான் ஆகணும்னு இல்லை, அவர் வீட்டில் இருக்கலாம். ஸோ அதே டைமில் இந்த ஹந்துராயனால் அந்த பாஸோட உருவத்திலே போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துக்க முடியும். அதாவது திருடுறவங்க பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இரவு நேரத்தில ஆள் நடமாட்டமே இல்லாத சமயத்தில தான் வருவாங்க. இப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு இந்த ஹந்துராயவ வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்துட்டு அவரோட தோப்பு, இல்ல வந்து டூசோனா, இல்ல கெபூன் ஃபார்ம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு இவர் வந்துட்டு செக்யூரிட்டியா போட்டிருக்காருன்னா, இப்ப அந்த திருடுறவங்க வந்துட்டு உள்ள வரும்போது, திடீர்னு அந்த ஹந்துராயவ பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேபி அதோட உருவத்திலே கூட அது நிக்கலாம். இல்ல வந்துட்டு பாஸோட உருவத்தில் கூட நிற்கலாம். ஆனால் எந்த உருவத்தில் இருந்தாலும் இந்த திருடுறவங்க பார்த்தாங்கன்னா அவங்க இம்மிடியட்டாக சீக்கில் விழுந்துருவாங்க. அதாவது பார்த்த நொடியிலே அவங்களுக்கு வந்துட்டு ஆன்சைட்டி, அதாவது ஒரு பேனிக், திடீர்னு ஒரு அதிர்ச்சி, பயம். அந்த பயத்தில் நீங்கள் திருட போக மாட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு ஓடணும்னு தான் பார்ப்பீங்க. ஓடினதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு சீக்கு ஏற்படும். அந்த சீக்கை யாருனாலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப சீரியஸான நிலைமையில் நீங்கள் இருப்பீங்கங்கிறத மாதிரி அந்த காலத்தில் வந்துட்டு, அதாவது இந்த ஹந்துராயனால் பாதிக்கப்பட்ட சில மக்கள் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த ஹந்துராயவை நீங்கள் பில்லு பண்ண போகிறீங்கன்னா, அதாவது வளர்க்க போகிறீங்கன்னா, சில டீல்ஸ் எப்போவுமே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது சில அக்ரிமெண்ட் மாதிரி சில சத்திய வாக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் அதை எடுத்து வளர்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சும்மா எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இந்த ஹந்துராயவை வளர்க்க போகிறேன், நான் காசு கொடுத்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் வளர்க்குறேன், அப்படி கிடையாது. இஷ்டப்பட்ட சாப்பாடெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. டோட்டலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சத்தியம் இந்த மாதிரியான விஷயத்துக்கு கட்டுப்பட்டது தான் இந்த ஆத்மாவான இந்த ஹந்துராய். ஸோ நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னா சில சத்தியங்கள்லாம் பண்ணி தான், அக்ரிமெண்ட்க்கு நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி பண்ணி தான் அதை நீங்கள் வளர்க்க முடியும். அதாவது இந்த ஹந்துராயவை வளர்க்குறதுக்கான சில அக்ரிமெண்ட் ரூல்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? சில சத்தியங்கள்லாம் நீங்கள் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும், ஒரு சும்பா மாதிரி. ஸோ அதாவது என்ன மாதிரியான சும்பானா, அதாவது அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்லிக்கிறேன். அந்த சும்பாவை நீங்கள் பண்ணி, சத்தியத்தை பண்ணி நான் இதை வளர்க்குறேன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றியே ஆகணும். எந்த ஒரு காரணத்திற்கோ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்கியூஸ், அதாவது ரீசன், இந்த காரணம் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கவே முடியாது. நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். உங்களுக்கு அந்த டைமில் ஒரு கஷ்டம் வரலாம், இல்லை உங்களால் அந்த சத்தியத்தை வந்துட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். ஆனால் அந்த டைமில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா
இது வந்து எப்போவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து கடவுள் கிடையாது, இது ஒரு ஆத்மா. ஆத்மானா ஆத்மா போல தான் நடந்துக்கும். பாவம் காம்ப்ரமைஸ்லாம் என்றைக்கும் கிடையாது. ஸோ நீங்கள் இதை வளர்க்குறதா இருந்தால் அதோட சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் வளர்க்கணும். அதாவது அந்த சில சத்தியங்களுக்கு நீங்கள் கட்டுப்படணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒன்று தான் அதோட சாப்பாடு. சாப்பாடு மெயினாக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் கொடுக்கணும். ஏன்னா ஹந்தூராய் நிறையா பெரிய பெரிய ஹியூஜ் குவான்டிட்டி அமௌண்ட்டில் தான் அது சாப்பிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வீட்டில் வளர்க்குற நாய் இல்லை பூனை இந்த மாதிரி டாகி இந்த மாதிரி பெட்டுங்களுக்கு கொடுக்குற மாதிரி செல்லப்பிராணிங்களுக்கு கொடுக்குற மாதிரி சாப்பாடெலாம் நீங்கள் கொடுக்க முடியாது. அதோட அமௌண்ட் குவான்டிட்டியே வேறு லெவலில் இருக்கும். பிரம்மாண்டமாக அதோட பேருக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கூட குறை வைக்காமல் கொடுக்கணும், இல்லை கொடுத்து ஆகணும். ஹந்தூராயோட சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஹை மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் சேர்கிற ஒரு சாப்பாடாக இருக்கும். அதாவது அது சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அதுக்கு கொடுக்கணுன்னா, கோழி முட்டைகளை கொடுக்கணும். முட்டைங்கன்னா 10 முட்டை, 2 முட்டை, 3 முட்டை அப்படிலாம் கிடையாது, அந்த அளவு கிடையாது. அதோட அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100, 200 அந்த மாதிரி ரத்தூஸ்னு சொல்லுவாங்களே, அந்த குவான்டிட்டி அமௌண்ட்குள்ளே தான் அதோட அளவு இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கு தான் நீங்கள் அதுக்கு கொடுக்கணும். லிஸ்ட்டில் இருக்கிற இன்னும் 2 உணவு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன ஹந்தூராய்க்கு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அயாம் பங்காங், அதாவது வாட்டின கோழின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு புலோட் குனிங். ஸோ இந்த குளூட்டேனியஸ் ரைஸ் வந்து எல்லோவாக இருக்கிற குளூட்டேனியஸ் ரைஸ் வந்துட்டு அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் அதோட மெயின் சாப்பாடு. பட் குவான்டிட்டி அளவு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத மாதிரி கருதப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதாவது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ்லி சொன்னது போலவே, உங்களுக்கு திடீர்னு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் இதுக்கு கொடுத்த சத்தியத்தை, அதாவது ஹந்தூராய்க்கு நீங்கள் கொடுத்த சத்தியத்தை நீங்கள் வந்துட்டு மீறவே கூடாது. கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். அதுக்கு வேண்டிய உணவை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் டெய்லி. அதோட சத்தியத்தை நீங்கள் காப்பாற்றுறதுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த இதுக்கு நம்ம டீப்பாக போகிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மெயினாக இந்த மாதிரி சாப்பாடு தான் அதோட மெயின் விஷயமே. இதெல்லாம் நீங்கள் அதை பார்த்துக்கணும். தென் அதுக்குன்னு சில பந்தாங்களாராங்களாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டு நீங்கள் டேக் கேர் பண்ணால் மட்டும்தான் அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அதாவது ஹந்தூராயே உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். இல்லைன்னா உங்களை கூட ஈஸியாக கொலை செய்கிறதுக்கு துணியும். இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஹந்தூராயவை கண்டருவோன்னு அழைப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து கிட்டத்தட்ட மிட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. மிட்டாஸான பாயிண்ட்ஸ்னால், அதாவது இது 100% உண்மையாக இருக்கணும்னு வாய்ப்பு இல்லை, ஆனால் சில பெர்சன்டேஜ் நீங்கள் நம்புறதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வந்துட்டு உண்மையாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை வளர்த்தவங்க இந்த மாதிரியான மக்கள் கொடுத்த கிளைம்ஸை வச்சு தான் நான் எடுத்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, என்ன மாதிரியான மிட்டாஸ் இருக்குது ஹந்தூராயை பற்றின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஹந்தூராய் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபீமேல்ஸை ரொம்ப பிடிக்கும். அதாவது பெண்களை தான், ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு பெண்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது தனிமையில் இருக்கிறவங்க, அதாவது ஹஸ்பண்டை இழந்து இருக்கிறவங்க, ஜண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள மாதிரி ஆட்களை ரொம்ப அதுக்கு பிடிக்கும். தனிமையாக இருக்கிறவங்கள வந்து ஈஸியாக அதனால செட்யூஸ் பண்ண முடியும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு தான். அதாவது அது ஈஸியாக மயக்கிறோன்னு சொல்கிறேன் இல்லையா, எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது அதனால் மனுஷ உருவங்களை எடுக்க முடியும்னு சொல்லும்போது அதனால் எந்த மாதிரியான உருவம் கூட அதனால் எடுக்க முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு அவங்க தனிமையாக ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களோட மேபி அவங்களோட காதலர் வந்துட்டு ஒரு வேளை இறந்துருக்கலாம், இல்லை வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்கலாம். ஸோ அவங்கள நினச்சி தனிமையாக இருக்கிறாங்களா, இல்லை வந்துட்டு எப்போவுமே அழுந்துக்கிட்டு ஒரு பர்சனை நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அதாவது அவங்க யாரை நினச்சி வருத்தப்பட்டு நினச்சிக்கிட்டே அழுந்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க உருவத்திலே திடீர்னு அது வந்து உங்கள் முன்னாடி நின்று பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் ஆசையாக பேசுவீங்க தானே, ஐயோ நம்மளுக்கு பிடிச்ச அந்த பர்சன் நம்ம முன்னுக்கு பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த டைமில் உங்கள் மூளை வேலை செய்யாது. இது உண்மையிலே அந்த இறந்து போன நம்மளுக்கு பிடிச்சவங்க தான் வந்து பேசுகிறாங்களா, இல்லை யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த டைமில் நீங்கள் வந்து மயங்கி போய், அதாவது அதோட வசியத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ அது என்ன சொல்லுதோ நீங்கள் கேட்பீங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஹந்தூராய் ஈஸியாக உங்களை மயக்கிறதுக்கான சக்தி நிறையவே வச்சுருக்கோம்.
அதாவது இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள். மேபி அவங்க ஹஸ்பண்ட் இறந்திருக்கலாம், இல்ல காதலர் வந்துட்டு இறந்திருக்கலாம். அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்படித்தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. தன்னோட கணவர் வந்துட்டு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்றாங்க. சரியான டைமை ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறனாலே அவங்களுக்கு ஃபெட்டாப் ஆகி ஒரு வேளை கவலையாக அவங்க உட்காந்துருக்குறாங்க தனிமையிலேன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஹந்தூராயை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சிம்பாத்தான் எடுத்துக்கும். ஸோ அந்த சான்ஸ் எடுத்துகிட்டு எப்படியாவது அவங்கள வந்துட்டு மயக்கி அதோட வசியத்தில் வச்சுக்கலாங்கிறத மாதிரி யோசித்து அதனால் உருவம் எடுத்து கூட போய் இருக்க முடியும். இந்த காலத்து ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரியான வில்லேஜ் சைட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு, நடந்திருக்குங்கிறத மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் இருக்கிற சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹந்தூராயங்கிற இந்த ஆத்மா வந்து அதாவது உடலுறவு வச்சுக்கிற இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரேஸியாக இருக்கும், பைத்தியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது கீலர் செக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு என்டிட்டி தான் இந்த ஹந்தூராயு. ஸோ ஒரு வேளை அது ஒரு பெண்ணை வந்துட்டு செடியூஸ் பண்ணி அதோட கட்டுப்பாட்டில் வச்சுருந்துச்சுன்னா, அதாவது வசியம் பண்ணி வச்சுருந்துச்சுன்னா, அவங்க உயிர் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு செக்ஷுவல் மென்டல் டார்ச்சர் இது எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் ஜாவா பகுதியில் இருக்கிற சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு உங்களுக்கு ஒரு இரவில் வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது நடந்து போகிறீங்க, இல்லை அங்கே எந்த ஒரு கடை எந்த ஒரு விஷயமும் இல்லை, சம்மந்தமே இல்லாத இடத்துல வந்து திடீர்னு ஊபி காயு எரியிற மாதிரி ஒரு வாசம் வந்துச்சுன்னா, அதாவது ஹந்தூராயு உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க. ஸோ இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹந்தூராயன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வளர்ப்பு ஆத்மாவை வளர்க்குறவங்க வந்துட்டு என்ன மாதிரியான சைன் அண்ட் சிம்டம்ஸில் இருப்பாங்க, அண்ட் நீங்கள் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ தெளிவாக கவனிங்க. ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பர்சன் வந்துட்டு வளர்க்குறாங்கன்னு வச்சுங்க ஹந்தூராயாவை. இவங்கக்கிட்ட இந்த ஓனர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உங்கள் கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்கங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கான்டாக்ட் பண்ணாமல் பேசினாலே நீங்கள் கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது இந்த ஹந்தூராயாவை வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பதட்டமான ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. அதாவது ஒரு டென்ஷனான ஒரு ஸ்டேட்லேயே இருப்பாங்க. அவங்க எப்போவுமே தின்னாங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கவே மாட்டாங்க. அதாவது இப்போ சில இடத்துல கூட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இம்மீடியட்டாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பூபோர் கச்சாங் மேரா ரொம்ப பிடிக்கும். அதாவது வந்துட்டு அந்த ரெட் பீன்ஸ் பாரிஜ், ஸ்வீட் பாரிஜ் இருக்குல்ல, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்குங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்ஸ்டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எவ்ரி வீக் தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஓகேயா, இதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, இந்த மாதிரி லைக் தானம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்பவே தேர்ஸ்டேயில் தான் இவங்க பண்ணுவாங்க. அப்படி அதை அவங்க பண்ணாங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹந்தூராயாவை வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங் மேனாக இருப்பாங்க. அதாவது வயசாயிருக்கும், அவங்கள பார்க்க ஒரு 80 வயசு அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்க்க ரொம்ப குவாட்டாக இருப்பாங்க. அவங்களால இது ஒரு சில பொருட்கள்லாம் கனமான பொருட்கள்லாம் ஈஸியாக தூக்க முடியும், வேகமாக நடக்க முடியும், ஓடி ஆடி இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான வயசில் இம்பாசிபிள் இல்லையா ஒருத்தவங்க அப்படி இருக்கிறது. அப்படி இருந்தாங்கன்னா இவங்க ஹந்தூராயாவை பெலு பண்ணுறாங்கங்கிறத மாதிரி நீங்கள் அதை சஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஹந்தூராயாவை வளர்க்குறவங்க வெளியே போனாங்கன்னா இரவு நேரத்தில் யாருக்கிட்டையும் சொல்லாமல் தான் வெளியே போவாங்க. முக்கியமாக அவங்க பொண்டாட்டிக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ஈஸியாக வீட்டை விட்டு சத்தமே இல்லாமல் போயிட்டு சத்தமே இல்லாமல் தான் திரும்ப வீட்டுக்கு வர்றதா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது இரவு நேரத்தில் திடீர்னு ஒருத்தவங்க வந்துட்டு காட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கங்க, நிறைய லைக் ரத்தூஸாக கோழி முட்டைங்க இந்த மாதிரியான முட்டைங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க வந்துட்டு இதுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குவான்டிட்டியில் வந்துட்டு எக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சந்தேகப்படலாம் இவங்க ஹந்தூராயாவை வளர்க்குறாங்கன்னு. ஏன்னா அந்த காட்டுகளுக்கு போயிட்டு இந்த முட்டையெல்லாம் அதுக்கு கொடுத்து சாப்பிட வைப்பாங்க.
ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹந்து ராயங்கிற இந்த ஆத்மா வளர்க்குறவங்க வந்துட்டு பேசும்போது நம்மளுக்கு கேட்கணும் போலவே ரொம்ப அட்ராக்டடாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு மீட்டிங்கில் அவங்க பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, எல்லாருமே வந்துட்டு அப்படியே உன்னிப்பாக அவங்களே கவனித்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க பேசுகிறத, அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்மளுக்கு வரோங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஹந்து ராயவை வளர்க்குறவங்க வந்துட்டு அதாவது செக்ஷுவல் லைஃப்பில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கருதப்படுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஹந்து ராய சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அதாவது இந்த ஹந்து ராய எதுக்கு பயப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். அதாவது காய்ந்த மிளகாய் காய்ந்த மிளகாய்க்கு ரொம்ப பயப்படும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு, அதாவது கல் உப்பு, அப்புறம் வந்துட்டு சார்கோல், அதாவது அரங், இந்த 3 பொருட்களுக்கும் ஹந்து ராய ரொம்ப 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 பயப்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பவரெல்லாம் உடனே இழந்துரும், ரொம்ப வீக் ஆயிரும் இந்த 3 பொருட்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் இருக்கிற மக்கள் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக காய்ந்த மிளகாய் எடுத்து நீங்கள் காட்டுனா அது ஓடிரும், இல்லை உப்பை வச்சா பயந்து ஓடிரும். அப்படி கிடையாது. இந்த 3 விஷயத்தையும் வந்துட்டு ஒரு ப்ரேயர்ஸ்க்கு பயன்படுத்துவாங்க. அந்த ப்ரேயர்ஸ் அதாவது நீங்கள் செய்யும்போது தான் இந்த ஹந்துராயங்கிற இந்த ஆத்மா வந்துட்டு ரொம்பவே வீக்காகி அதுக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அது அதோட பாஸை தேடி போய் உதவி கேட்கும். அப்படி ஒருவேளை தன்னோட முதலாளிக்கு, அதாவது அதை வளர்க்குற அந்த முதலாளிக்கு வந்து அதுக்கு மருந்து கொடுக்க முடியல, அதாவது அதோட பிரச்சனையை தீர்க்க முடியாத பட்சத்தில் தன்னோட முதலாளியே அது ஹார்ம் பண்ணிரும், அதாவது தன்னோட முதலாளியே அது அழிச்சிரும். ஏர்லியர் ஸ்டேஜில் நான் சொன்னது போல் ஹந்துராயனால் ஒரு 4-5 பேர் செய்கிற வேலையை அது ஒரு ஆள்னால செய்ய முடியும். ஸோ இந்த காரணத்தினாலேயே அதை வந்துட்டு வளர்க்குறாங்கன்னு சொன்னால் அது ஒரு தப்பான விஷயம். ஏன்னா கெட்ட விஷயத்துக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க. வெறும் இந்த மாதிரியான வேலை செய்கிறதுக்கும், அதாவது இந்த ஹெவி லிஃப்டிங்கான வேலைங்க செய்கிறதுக்கும், இல்லை வந்துட்டு அவங்களோட ஃபார்மு, டூசோன், தோப்பு இந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் ஹந்துராயவை பயன்படுத்த மாட்டாங்க. கெட்டது செய்கிறதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது தன்னோட எதிரியை வந்துட்டு தாக்குறதுக்கும் ஹந்துராயவை பயன்படுத்தியிருக்காங்க. ஹந்துராயன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வகையான ஒரு சாக்காவை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஈஸியாக நீங்கள் சும்மா தெரியாத மாதிரி விட்டுட்டு நீங்கள் உயிரை இறக்க முடியாது. அப்படி நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களோட வாரிசுக்கு அதை தத்து கொடுத்துட்டு தான் நீங்கள் போகணும். உங்கள் வாரிசும் அதை தத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்படியெல்லாம் சத்திய வாக்கு கொடுத்து அதாவது அதை பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்களோ அது போலவே தன்னோட வாரிசும் பார்த்து ஆகணும். அப்படி ஒருவேளை உங்கள் வாரிசும் பார்க்கல, இல்லை நீங்களும் வந்துட்டு அந்த ஹந்துராயவை தத்து கொடுக்காமலே இறக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சாவை கூட அது நிம்மதியாக சாக விடாது. உங்களை இறக்க விடாமல் உங்கள் கூடயே உங்கள் உயிரை பிடிச்சி வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. சில ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹந்துராயாவை வந்துட்டு ஈஸியாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியல, இல்லை நீங்கள் தவறிட்டீங்கன்னா தன்னோட மனைவின்னு கூட அதை பார்க்காது. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அதை வளர்க்குறாருன்னு வச்சுக்கங்க, அவரோட கட்டுப்பாட்டில் அதை சரியாக வைக்கலைன்னா அது தன்னோட மனைவியை கூட விடாது. அதாவது அவரோட உருவத்தில் தன்னோட மனைவி கூட போயிட்டு உடல் உறவு வச்சுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வளர்க்குற அந்த ஓனர், அதாவது ஹந்துராயாவை வளர்க்குற அந்த ஓனரோட செருப்பை என்றைக்கும் வாசலில் கழட்டி வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹந்துராய அந்த வீட்டு உள்ளுக்கு நுழையாதுங்கிறத மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஹந்துராயை பார்த்தீங்கன்னா வளர்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, அதாவது மித்த இடத்துல கூட இது தென்படும். அதாவது ஒரு வீட்டில் ரொம்ப நாளாக யாரும் தங்கலை, அபேண்டனாக இருக்குன்னா, இப்போ பாழடைஞ்சு போன பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், அந்த வீட்டு உள்ளுக்கு போயிட்டு தங்கிரும் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில வகையான மரங்களில் கூட இந்த ஹந்துராய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மரங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போஹோன் பெசா, அதாவது பெரிங்கேன், சுக்கூன், சாவோ, நங்கா, அப்புறம் செல்லா ரும்புனான் புலோ, இந்த மாதிரி வகையான மரங்களோட போகோனில், அதாவது கிளைகளில் வந்துட்டு ரொம்ப இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கருதப்படுற ஒரு விஷயமா இருக்குது.
இந்த ஹந்துராய சாக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த ஆத்மா வந்துட்டு நம்மளோட 7 தலைமுறைக்கு கூடவே அதனால இருக்க முடியும். அப்படி ஒரு வேளை நீங்க அத வீசாம, நீங்க உங்க கூடயே வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா, அப்படி ஒரு வேளை உங்க தலைமுறையில உள்ளவங்கனால அதுக்கு அதாவது மொத யார் அத எடுத்து சத்திய வாக்கு குடுத்து வளர்க்குறேன்னு சொன்னாரோ, அவரு என்னெல்லாம் சத்தியம் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரோ, அந்த மாரியான விஷயங்கள், உதாரணத்துக்கு சாப்பாடு இல்ல அத பார்த்துக்கிற விதம், இந்த மாரியான விஷயத்தெல்லாம் சத்தியம் பண்ணி குடுத்தபடி, உங்க தலைமுறையில உள்ளவங்க அவங்க குடுக்கலன்னா, அவங்களே அது அழிச்சிரும். அப்படிங்கிற மாதிரி கருதப்படுற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் இட். இதுதான் நம்ம ஹந்துராயவை பற்றின வரலாறு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கதைங்க தெரியுமா? இல்லை ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக ஹந்துராயவை பற்றின விஷயத்தை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸில். ஸோ நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் பேசிஸ், ஒரு சுவாரஸ்யத்துக்கு நீங்கள் கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் என்றைக்குமே இதெல்லாம் நான் சொல்கிறது வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிடையாது. நீங்களும் வளர்க்கணும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீங்கள் கேட்குறீங்களா? இதை கேட்டதோடு நம்ம முடிச்சுக்குவோமே. வளர்க்குறது என்றைக்கும் ஒரு தப்பான ஒரு முடிவு. ஏன்னா என்னத்தான் இருந்தாலும் அது ஒரு ஆத்மா. உங்களையே அழிக்க துணியுதுன்னா அது உங்களுக்கு லாயலாக இருக்குங்கிறத நீங்கள் 100% எப்படி நம்புறீங்க? நீங்கள் அதுக்கு கேட்டதை நீங்கள் வாக்கு கொடுத்ததை கொடுத்தாகணும். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு நோய் நொடி இல்லை ஒரு சீக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு விபத்தே நடக்குது. அதுக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இன்றைக்கி வேணுங்கிறது வேணும், அவ்வளோதான். நீங்கள் கொடுக்கலையா உங்கள் குடும்பத்தை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும், டேஞ்சர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் உங்களை மட்டும் அது வந்து சார்ந்து இல்லை, உங்களுக்கு இதில் வந்து ரிலேட்டட் இல்லாதவங்களை கூட அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னும் போது இது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். என்றைக்குமே இந்த மாதிரி ஆத்மா ஷார்ட்கட்டான விஷயத்தை நம்புறதுக்கு பதிலாக நீங்கள் என்றைக்குமே கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. அடுத்த ஒரு அமானுஷம் அல்லது ஒரு மர்மம் நிறைஞ்ச ஒரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ ஹியர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஷாரன் சேகர். இது உங்கள் மர்ம உலகம். யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் அப்லோட் செய்கிற ஒவ்வொரு காணொளியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.